நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்திலேருந்து பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பண்ண போகிறோம். கைஸ், புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மெசேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சர்க்குலேட் பண்ணிங்க அப்படின்னா யாராவது ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனை படிச்சிருங்க. டிஸ்க்ளைமர், நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ என்னோடய அனுபவத்தை உங்கள்கிட்ட எஜுகேஷன் பர்பஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ உங்களோட ஓன் ரிஸ்க் அண்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். டிமார்ட் அக்கௌண்ட் யாராவது புதிய நண்பர்கள் ஃப்ரெஷர்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க தான், அப்ஸ்டாக்ஸ், அலிஸ் ப்ளூ, ஜீரோதா, ஸோ இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எளிய முறையில் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் தந்துட்டுருக்கேன். இதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க்கும் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஸோ வாங்க கைஸ், நம்ம வீடியோவில் வந்து என்ன எஸ்டர்டே வந்து வீடியோ போட முடியல. டெலிகிராமில் மட்டும் உங்களுக்கு அப்டேட் தந்திருந்தேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏர்லி மார்னிங் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அரௌண்டு 6 AM 6 to 6 ஓகேங்களா. 6 காலையில் நான் வந்து மெசேஜ் பண்ணிட்டேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 950 24 நிஃப்டி 24,950 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே அப்சைடில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து 24,900 லிட்டில் பிட் ப்ளஸில் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல் எல்லாமே நம்ம சொன்ன லெவல் 24,952, 25,000, 25,011 ரொம்ப அக்யூரேட்டாக இந்த 3 லெவலை வந்து நமக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். கீழே வந்து தந்த லெவல் கீழே வரவே இல்லை, அவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரவே இல்லை. சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எது முக்கியம் அப்படின்றத நான் வந்து 24,600 காலார் புட்டோட எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட் இது, அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி இது, டார்கெட் சப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு தந்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸும் நான் தந்துருந்தேன். காலார் புட்டு யார் இம்பேக்ட் தருவாங்க அப்படின்றத. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லைவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன வந்து கால் வந்து ரொம்ப இம்பேக்டாக இருந்தாங்க அப்படின்றது. ஸோ 55,700 சிஇஆர்பிஇ இம்பேக்ட் ஸ்ட்ரைக்குன்றதை 6:37 நான் தந்துட்டேன் இந்தியா டைமுக்கு. சரிங்களா கைஸ். ஸோ அதே மாதிரி கம்பேர் பிஇபி லெவல், ஹூ கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் வீக்கர், பிளான் அக்கார்டிங்லி அப்படின்றத 6:39 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 5 நிமிஷம் முன்னாடி நான் சொல்லிட்டேன் கைஸ். அதே மாதிரி எது நல்ல சப்போர்ட் ஜோனு, எது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அப்படின்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் அப் சைடில். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 25,000, 25,042, அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் 25,145 போவோம் எக்ஸ்ட்ரீம் புல்லிஸாக இருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 24,800, 24,789, 24,762 வந்து டவுன் சைட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 24,900 புட் ஆப்ஷன் வந்து பிஇபி அண்ட் 138 அபவ் பிக் மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப் டு 171, அதுக்கு மேலே 228, 290 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்கேஸ் அவன் வந்து இந்த லெவல்ஸை வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா கால் சைடில் போயிடுவான் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். 52 கீழே வந்து வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 24 புட் ஆப்ஷனு இது பாருங்கள், நல்லாவே நாங்கள் க்ளீனாக சொல்லியிருப்பேன். சரிங்களா. ஸோ கிளியராக நம்ம தந்த பிஇபி லெவலு, எஸ்எல் லெவலு, சப்போர்ட் லெவல் எல்லாமே நான் ட்ராப் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9:05 வந்து நான் மெசேஜ் பண்ணிட்டேன். அது கீழே பாருங்கள், கால் ஆப்ஷனுக்கும் நான் வந்து மெசேஜ் இதே லெவல்ஸ் தான். கால் ஆர் புட் ரெண்டுக்குமே நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் ஒரே லெவல் தான். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட்டு, சப்போர்ட் லெவலு எல்லாமே கரெக்டாக தந்துட்டேன். அதில் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது சிஇ ஓப்பன் அபவ், ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ், பிஇபி அபவ், குட் அப்படின்னு சொல்லிட்டு 138 அபவ் குட் மூவ் expected up to 171, 228, 290. If not sustained 138 or previous close above, then weakness noted அப்படின்றத 9:09 நான் சொல்லிட்டேன் கைஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டை பற்றின டேட்டாஸ் பிகினர்ஸ்க்காக நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட கடந்த 5 வருட அனுபவம். சரிங்களா. ஸோ 5-6 வருட அனுபவத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை கற்றுக்கிட்டதை உங்களுக்கு எளிய முறையில் சொல்லிட்டு இருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டை எப்படி நீங்கள் மேத்தமேட்டிக்கல் மேக்ஸ் அடிப்படையில், ஸோ ஜஸ்ட்டு கூட்டல், கழித்தல், வகுத்தல் இதன் அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றத எளிய முறையில் சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எடுத்த என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில வியூஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ 54 வியூ வந்து கிடச்சிருக்கு. அதாவது திங்கட்கிழமை வந்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி பாயும் புலியாக மாறுமா, இல்லைனா வந்து கீழே விழுமா, 24,500 கீழே போகுமான்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகி நல்லாவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஸோ நல்லா வந்து மேலே ஒரு அமேசிங் மூவ் 25,022 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால். ஸோ கால் அண்ட் புட்டு 2 சைட்லையுமே வந்து நமக்கு நல்ல இம்பேக்ட் தந்துருந்தாங்க. ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன், இன்கேஸ் போத் கால் ஆர் புட்டு பிலோ அவர் பிஇபி ஆர் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ சைட்வேஸ் மூவ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே பண்ணுவான். அது நோட் பண்ணிக்கோங்கன்றதை 9:10க்கும் சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட்டை நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கணும் அதே மாதிரி சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஹாய் கைஸ், 24,800 கால் நியர் ப்ரீவியஸ் க்ளோஸ் 192 ஃபோக்கஸ் இட்டுன்றதை மார்க்கெட்டை ஓப்பன் ஆகி 5 நிமிஷத்துலேயே சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி கம்பேர் 25,000 புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து அதையும் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அவனும் வந்து நியர் ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட இருக்கான், 143 இருக்கான் அப்படின்றத நான் வந்து 15 நிமிஷத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 15 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எந்தெந்த இடத்துல வந்தால் நல்லது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நான் மார்க்கெட்டில் சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, 24,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க, நான் சொன்ன இந்த ப்ரீமியம் அடிப்படையில் நான் சொல்லியிருந்த லெவல்ஸ் வாங்கி பாருங்கள். 24,900 ப்ரீமியம் பேஸ் அடிப்படையில் நான் சொல்லியிருந்த லெவல்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 24,900 ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸ் அப்படின்றத நான் தந்திருக்கேன் பாருங்க. ஸோ இந்த லெவல் வந்து என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றத பாருங்கள். 24,900 அடிப்படையில் கால் புட்டு 2 ப்ரீமியத்தை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வரக்கூடிய அப்சைட் லெவல் வந்து 24,952, 25,000, 25,011. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 24,876. ஸோ இந்த லெவலில் வந்து கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். இது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ். சரிங்களா? ஸோ ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ். சரிங்களா? எஸ்டர்டே க்ளோஸ்க்கு மேலே. ஸோ அது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஓப்பன்லேருந்து கீழே வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கான் பாருங்கள். வெறும் 16 பாயிண்ட் தான் கீழே வந்திருக்கான் பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து ஓப்பன் லெவல்லேருந்து கீழே வந்து 16 பாயிண்ட் தான் கீழே வந்திருக்கான். அப்போ ஒரு நாளைய ரேஞ்சு 150 பாயிண்ட்டு. ஸோ அப்போ வந்து மீதி லெவல் எங்கே போக போகிறான்றதை இண்டிகேட் பண்ணிட்டான். இங்கே இன்டெரக்டாக இண்டிகேட் பண்ணிட்டான். நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் கேண்டில் ரேஞ்சை வச்சு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் டைரக்ஷன் எந்த பக்கம் போக போகிறான் அப்படின்றத பாருங்கள். இந்த 15-16 பாயிண்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து 140 பாயிண்ட் வச்சு பாருங்கள் எங்கே வரான்றது தெரியும். 130 பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு நாளே ரேஞ்சு 150. ஸோ 135 வைங்க. 135 பாருங்கள். நம்ம சொன்ன லெவல் தான் 25,029 நம்ம சொல்லியிருந்த லெவல். ஸோ மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கன்றதை பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ப்ளஸ் நமக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோவில் வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 0.5, 0.6 24,904லேருந்து 913க்கு மேலே உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடச்சதுன்னா இந்த ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஏரோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல 913க்கு மேலே வந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து கால் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நான் நேற்றே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இங்கே பாருங்கள். கரெக்டாக அந்த 913க்கு மேலே கரெக்டாக மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணிவிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம். ஸோ கரெக்டாக நமக்கு ஒரு 100 பாயிண்ட் 25,012 வரையும் போயிருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம 25,011ன்றதை நம்ம லெவல் தந்துடணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 25,000, 25,011 அப்படின்றத நம்ம தந்திருக்கோம். இது வந்து ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணி எளிய முறையில் நம்ம தந்த லெவல்ஸ். ஸோ 3 டார்கெட் பாருங்கள். இந்த 3 டார்கெட் அச்சீவ் பண்ணால் நமக்கு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து இந்த 912, அதாவது நான் ஓப்பன் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து கீழே போனது 16 பாயிண்ட்டு. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்சு மேலே தான் 100 பாயிண்ட் இருக்கா போகிறான்றதை நம்ம எளிய முறையில் இந்த மாதிரி ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையிலையும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன லெவல் வந்து இங்கே இன்றைக்கி வந்தது இங்கே தான். சரிங்களா?
நாம் சொன்னது 25,011 12 ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மேலே போயிருக்கான். ஸோ நம்ம 913லேருந்து நம்ம சொல்லியிருந்தோம் லெவல். இங்கே பாருங்கள் 913லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போனது எத்தனை பாயிண்ட்டு 97 98 பாயிண்ட்ஸ் போயிருக்கான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட ரொம்ப அக்யூரேட் லெவல்ஸு. இங்கே பாருங்கள் 952 ஒரு லெவலு, அதுக்கப்புறம் 989 இல்லை 25,000 25,011 இந்த 3 லெவலும் வந்து நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு வந்து லெவல் வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 24,800 கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் அப்படி நமக்கு வந்து இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத நான் வந்து மார்னிங்லேருந்தே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 62 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அகைன் திரும்ப ஃபால் ஆனவன் திரும்பவும் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே சப்போர்ட் எடுத்து 44 பாயிண்ட்டு, மொத்தத்தில் நமக்கு வந்து 106 பாயிண்ட் வந்து 24,800 கால் ஆப்ஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து இந்த மணின்றதுனால நமக்கு வந்து இம்பேக்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கிடச்சிருக்கான். சரிங்களா? பிஇபி லெவலுக்கு கிட்ட வரவே இல்லை, அவன் கீழே வரவே இல்லை பாருங்கள். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்கள் 24,900 கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து இம்பேக்டாக இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கன்றதை நேற்றே வந்து நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக வந்து பிஇபி லெவலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்து 171 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான். இந்த 171 கிட்ட போவான்றதை நான் வந்து தெளிவாக உங்களுக்கு இங்கே மெசேஜும் பண்ணியிருந்தேன். சரிங்களா? மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன் 9:05க்கு 9:10க்கு இங்கே பாருங்கள் 24,900 கால் ஆப்ஷன். ஸோ அதுக்கான லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் பிஇபி அபவ் குட் 138 அபவ் குட் மூவ் எக்ஸ்பெக்டட் அப் டு 171 228 290 அப்படின்றத சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் அதே மாதிரி மார்க்கெட் வந்து எவ்வளோ வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 171க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் எடுத்துட்டான். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் 25,000 என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட ஏன் ரிவர்சல் ஆனான்றதை பாருங்கள் 12:30 மணிக்கு. ஸோ 12:30 மணிக்கு பாருங்கள் அவன் எஸ்எல் என்ட்ரியில் வந்து இங்கே நான் தள்ளி வச்சிடுறேன். கரெக்டாக இங்கே பாருங்கள் 12:30 மணிக்கு அவன் வந்து எஸ்எல் என்ட்ரி லெவலில் வந்து கீழே வந்து அதுக்கு மேலேயே சப்போர்ட் எடுத்துட்டான். இங்கே பாருங்கள். ஸோ இதை பிரேக் பண்ண முடியல அவனால். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இங்கே ரிவர்சல் ஆனான். ஸோ இங்கே எஸ்எல் என்ட்ரி லெவலில் வந்து 25,000 புட்டு சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா அடுத்து அவன் லெவல் அது ரீச் ஆகக்கூடிய இடம் பிஇபி லெவல். ஸோ இது வந்து ஒன்ஸ் அவன் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா பிஇபி லெவலில் பிரேக் பண்ணால் எஸ்எல் என்ட்ரி லெவல் வரைக்கும் வரணும். அவன் பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட ரிவர்சல் ஆகிற மாதிரி ஆகிட்டே திரும்ப எங்கே வந்துட்டான் எஸ்எல் என்ட்ரி லெவலுக்கு வந்துட்டான். ஸோ அதான் மார்க்கெட் திரும்பவும் கால் சைடில் ஒரு இம்பேக்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து மேலே போய் முடிச்சது காரணம் அதுதான். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், எந்தெந்த ஸ்ட்ரைக்கை வந்து கம்பேர் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஸோ மார்க்கெட் அடுத்த லெவல் எங்கே போக போகிறான் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் நீங்கள் வந்து என்ட்ரி மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸிட் எங்கே பண்ணணும்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸே கிடையாது. நீங்கள் வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ லாஸுக்காக நிறைய நேரம் உட்காந்துருக்க நண்பர்கள் ப்ராஃபிட்காக ஏன் உட்காந்துருக்க மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் எங்கே பண்ணணும்னு தெரியாது. அதுக்கான காரணம் புரிதல் இல்லாமல் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இவ்வளோ எளிய முறையில் உங்களுக்கு வந்து எங்கே என்ட்ரி எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் மூலிமா சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து நண்பர்களே ப்ளீஸ் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு வந்து பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 25,000 கால் ஆப்ஷனும் பாருங்கள் கரெக்டாக வந்து எஸ்எல் என்ட்ரி லெவல்லேருந்து பிஇபி லெவலில் நோக்கி மேலே வந்து பயணப்பட்டிருப்பான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனால் மேலே போய் பிஇபியை டச் பண்ண முடியல அப்படின்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஈஸியாக ஒரு 36 பாயிண்ட்டு, திரும்ப எஸ்எல் என்ட்ரி கிட்ட வந்துட்டு ஒரு 12 பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு 50 பாயிண்ட் நமக்கு ஈஸியாக 48 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே கால் அண்ட் புட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போனதுக்கு காரணம் 25,000 புட்டு ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் 25,000 புட்டில் உங்களுக்கு ஓப்பன்லேயே தெரிஞ்சிடும். ஓப்பன் வந்து இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஒன்றால் சஸ்டெயின் பண்ண முடியல, இங்கே வீக் ஃபார்ம் ஆகிட்டான். சரிங்களா? 157க்கு மேலே வந்து வரையும் போயிருக்கான். ஓப்பன் ஆனது 140 ரூபா.
அதுக்கு மேலே வந்து 57 ரூபா 17 ரூபா மட்டும் மேலே போயிட்டு அவன் அங்கே விக் ஃபார்ம் பண்ணிட்டான். இங்கேருந்து அவனால் வந்து மேலே போக முடியல. இதுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஓப்பன்லேருந்து மேலே எத்தனை பாயிண்ட் போயிருக்கான்றதை பாருங்கள். வெறும் 17 பாயிண்ட் தான் போயிருக்கான். ஸோ அப்போ மீதி இருக்க பாயிண்ட்ஸ் எங்கே தரப்போகிறான்? அவன் டவுன் சைடில் தரப்போகிறான். அப்போ இவனுக்கு ஆப்போசிட்டில் இவன் வந்து வீக்காக இருக்கான் அப்படின்றத இதை வச்சு நீங்கள் வந்து கணிச்சிக்கலாம். அடுத்து வந்து அவன் பிஇபி லெவல் வரைக்கும் வருவான் அப்படின்றது ஒரு கணிப்பு. சரிங்களா? இதுதான் வந்து லாஜிக். சரிங்களா? கணிப்புன்னு சொல்கிறது லாஜிக். ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து பிரேக் பண்ணி வீக் ஆகிறான் அப்படின்னா அடுத்து அவன் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் வருவான். அதையும் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா அடுத்து அவன் எஸ்எல் என்ட்ரி வரைக்கும் வருவான். அதை பிரேக் பண்ணால் அடுத்தது இதுக்கு கீழே அவன் வீக் ஆகிறான் அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வரைக்கும் வருவான். சரிங்களா? அதுக்கான எக்ஸாம்பிளை நான் அடுத்த இதில் காட்டுறேன். பாருங்கள். இப்போ இது 27 பாயிண்ட் ஈஸியாக நமக்கு கிடைச்சதா? இதை பிரேக் பண்ண உடனே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பாருங்கள் எஸ்எல் என்ட்ரி வரைக்கும் கீழே வந்துட்டான். ஸோ இது எல்லாமே வந்து வீக்னஸ்ஸு. யார் வந்து வீக்காக இருக்கா யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்றது இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டை பார்த்து தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எளிய முறையில் இது வந்து நீங்கள் செல்லர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட 143 கிட்ட செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் பாருங்கள். எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இது வரைக்கும் பாருங்கள் 75 ரூபா கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை எளிய முறையில் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா செல்லராகவும் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராகவும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள் அடுத்த ஒரு உதாரணம். ஸோ இந்த 24,900 புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆனால் கால் சைடில் ஏன் மூவ் வந்துச்சு அப்படின்றதுக்கு இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள் ஓப்பன் வந்து 86 ரூபா. சரிங்களா? ஓப்பன் ஆனது இங்கே 86. அதுக்கு கீழே வந்துட்டான். சரிங்களா? அதுக்கு மேலே போயிட்டு அவனால் க்ளோஸ் வைக்கல. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 93 ரூபா. ஸோ 7 ரூபா மட்டும் மேலே போயிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா. சரிங்களா? ஒரு 13 ரூபா மட்டும் மேலே போயிட்டு அதுக்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியாது, கீழே வந்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பிலோ பிஇபி லெவல் இண்டிகேட் வீக்னஸ். அதாவது 111க்கு கீழே ஓப்பன் ஆனதே பெரிய வீக்னஸ்ஸு. அதுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கான், அதையும் அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல, அது ஒரு செகண்ட் வீக்னஸ்ஸு. இன்னொன்று மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிலோ 86 ரூபாய் கீழே வரான், அப்போ அது ஒரு வீக்னஸ். ஸோ இந்த 3 வீக்னஸை வச்சே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் இல்லை, மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கான் அப்படின்றத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பாருங்கள் இதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பன் பிலோ. ஸோ இங்கே ஓப்பனுக்கு அப்புறமேட்டே வந்து நீங்கள் வந்து இதை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இங்கே பாருங்கள் ஈஸியாக வந்து இது ஒரு 17-18 பாயிண்ட்டு. அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் லெவல் இங்கே பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ ஒன்று பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணால் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணால் அதுக்கு கீழே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, இல்லைனா பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்தால் அது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து அதையும் பிரேக் பண்ணும்போது வீக்னஸ்ஸு. அதுக்கும் கீழே எஸ்எல் என்ட்ரி, அதை பிரேக் பண்ணால் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னாலே வந்து மேஜர் வீக்னஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஒரு 50 பாயிண்ட் நீங்கள் செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த 85 ரூபாயில் செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 ரூபாயில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். யார் வீக்காக இருக்கா யார் ஸ்ட்ராங்காக இருக்கா. யார் வீக்காக இருக்கானோ அவனுக்கு ஆப்போனண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும், பை பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து மார்க்கெட்டை பார்க்க வேண்டிய ஒரு புரிதலுக்கான ஒரு பார்வை. சரிங்களா? இங்கே பாருங்கள் அதே மாதிரி 24,800 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ எஸ்எல் லெவலுக்கு கீழே தான், எஸ்எல் லெவல் அதுக்கு கீழே தான் ப்ரீவியஸ் க்ளோஸு. இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆனதே பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கான். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 58 ரூபா. ஸோ 2 ரூபா தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் 56 ரூபா, இவன் 58 ரூபா, 2 ரூபா தான் மேலே போயிருக்கான். அதுக்கு கீழே வந்து பாருங்கள் சப்போர்ட் லெவல் 47, அதை பிரேக் பண்ணதோடனே வீக்னஸ் அப்படின்றத மார்க்கெட்டில் தெளிவாக சொல்லிட்டான். புட் சைடில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், நீங்கள் கால் சைடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை எளிய முறையில் புரிஞ்சுட்டு பார்க்கணும். இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இதுதான். ஸோ நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் மெத்தடில் எஸ்எல் என்ட்ரி லெவல் அப்படின்றத ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எஸ்எல்லே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா பிஇபி லெவலுக்கு மேலே போகும்போது பிஇபி லெவல்கிட்ட நீங்கள் ட்ரெயில் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஜோனில் இருப்பீங்க. அதுக்கு மேலே கிடைக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் உங்களுக்கு. நீங்கள் ஃபுல் டே மார்க்கெட்டில் உட்காந்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? இங்கே பாருங்கள் அதே மாதிரி நம்ம இந்த நிஃப்டி சார்ட் பாருங்கள் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே அந்த ஓப்பன் 913க்கு மேலே வந்து நமக்கு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா?
ஸோ ஓகே கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாமே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கால் சைடில். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே நான் இங்கே சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் கைஸ், why I am telling you all to compare the strike price, who getting stronger and weaker. This is the proof. Weaker chart of 25,000 put option open below and previous close below and BEP below breaks, it must be reach the level of SL hunt level அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ யார் வீக்காக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ உங்கள் பேர் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பழைய வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதையும் போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ 2 மெம்பர்ஸ் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர்கிட்ட நம்ம சேனல் போய் ரீச் ஆகணும். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், இல்லை ஃப்ரெஷர்ஸு, ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப டவுனாக இருக்க நண்பர்கள், ஃபேமிலிஸ், அவங்க யாராவது வந்து லேடிஸ் கூட வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, நம்ம சேனலில் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க. எடுத்த உடனே வந்து ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்படாதீங்க. முதல்ல வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். 1 லாட் 2 லாட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். பேராசை பெரு நஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டை வச்சு நான் சொன்ன லெவலில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும்னு வந்து ரொம்ப வந்து எளிமையான முறையில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து உள்ளே வந்துடாதீங்க. எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உங்களுக்கு சப்போஸ் நம்ம லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்போ என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் பண்ணணும்னு தெரியல, ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா உங்கள் கேபிட்டல் வைண்ட் அப் பண்ணிடும். சரிங்களா? அதனால் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.